போயிட்டு அப்படியே இந்த பாஜக திமுக கள்ள உறவு திரும்பவும் பேசிட்டு எதையுமே மாநில உரிமையை பத்தி இவர்கள் பேசல. நான் மாநில உரிமைக்கான குரலாக இருப்பேன், சமூக நீதிக்கான குரலா இருப்பேன், பெண்கள் உரிமைக்கான குரலா இருப்பேன், ஒரு வரிசையை அடுக்கிக்கிட்டே இருப்பது. என்னுடைய அரசியல் இவர்களுக்காக தான் இருக்கும். அப்ப இது வரைக்கும் இந்த திமுக இந்த திராவிடம் இவர்கள் பேசிக்கிட்டு அதெல்லாம் சும்மா சார், உண்மையிலே சும்மா தான். இப்ப விஜய் சரியா அதை செய்துடுவாரா அது தெரியாது, இனிமேதான் தெரியும். அதை தான் அவர் சொல்றாரு, 2026க்கு பிறகு இதெல்லாம் ஒழிக்கும், இதுதான் எங்களுடைய முழக்கம், இதுதான் என்கிறாரு. பாஜக தொடர்ச்சியா வஞ்சிட்டு இருக்குது. இங்க கீழடியை எடுத்து போட்டா அதுல ஒரு துரோகம் பண்ணுது. தமிழக மீனவர்கள் 800 பேர் இறந்திருக்கிறார்கள், நீங்க அதுக்கு ஒரு முடிவே சொல்லலை. அதை நீங்க மாத்திட்டு கச்சத்தீவை நீங்க மீட்டுடணும். மோடிக்கு சொல்றாரு, கச்சத்தீவை நீங்க மீட்டுடணும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நீட்டுன்னு ஒண்ணு வச்சுக்கிறீங்க, அதை ரத்து பண்ணிடுங்க. நீங்க இது 2 செய்தாவே போதும், நியாயமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுன்னு மோடிக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. இதெல்லாம் செய்தால் இவர் அவர்களோட கூட்டணி வச்சுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் இல்லை. நாசுக்கா சொல்றாரு, நீங்க இவ்வளவு துரோகம் செய்துக்கிட்டு வரீங்க நிலத்துக்கு அப்படின்னு. அடுத்தது ஒரு இடத்துல முக்கியமா சொல்ல வராரு, வேட்பாளர் அறிவிக்க போறாரு, பட்டியலை நான் சொல்றேன் அப்படின்றாரு. டக்குன்னு மதுரையில நிற்க போறது யாருன்னு விஜய் அப்படின்னா, இந்த விஜய் தளபதினு ஒருத்தர் அவர் வேட்பாளரா அவர் தான் அறிவிக்கிறாரு. பட்டியல் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பார்த்துட்டா மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய அவர் எல்லா தொகுதியும் சொல்லி எல்லா இடத்துலையும் விஜய் விஜய் கடைசியா எல்லா இடத்துலையும் இப்போ நிற்க போறது விஜய் தான். ஆமா, உங்க வீட்டில் இருக்கிற உங்களில் ஒருத்தன் தான் வேட்பாளராக நான் நிறுத்த போறேன். அவன் விஜய் நிற்பதாவே எல்லா தொகுதியிலும் நினைச்சு நீங்க வெற்றி பெற வைக்கணும். அவருக்கு வாக்களிப்பது எனக்கு வாக்களிப்பது. இப்ப இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன அதுல புதுசா சொல்றீங்க? இப்ப எல்லாருமே விஜய் குடும்பத்துல இருந்தா மொத்தம் 234 தொகுதிக்கு நிறுத்த முடியும். அந்தந்த தொகுதியில கட்சியில உழைச்சிட்டு இருக்கிறவனுக்கு கொண்டு வந்து தான் நிறுத்த முடியாது. திமுக என்ன 234 தொகுதியுமா குடும்ப ஆளை நிற்க வைக்குது? ஏதோ கொஞ்சம் பதவி, இந்த முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர், இந்த உதவாத பதவி இருக்குதுல்ல நாட்டு, அதுக்கு மட்டும் 2 பதவி மட்டும் அந்த குடும்பத்தில் வச்சுக்கிட்டு கட்சி அதே மாதிரி கட்சியில் என்ன பெருசாக வரப்போகுது? மிஞ்சி போனாக்கா பிச்சை எடுக்கிற உண்டியல் காசு தானே. அதில் என்ன ஒரு 5000 கோடி 45,000 கோடி பணமாக இருக்குது? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஏழை கட்சி திமுக. அதுக்கு தான் குடும்பத்தில் கொஞ்சம் பேரை வச்சுக்குது, அவ்வளோதானே விஷயம். விஜய் இங்கே சொல்ல வர்றாரு, நான் வந்தால் எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கிறதாவே நினச்சிட்டு நீங்கள் விஜய் உங்களில் ஒருத்தனை தான் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அவங்க தமிழை பற்றி பேசும்போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், புலமைந்த எல்லா மண்ணிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அவங்களுடைய நெஞ்சில் இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் தளபதி இப்படி ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பேர்களோட வச்சுக்கிட்டு என்னை மனசார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காக வேண்டியாவது நான் நீதியின் பேரில் நிற்கணும். எனக்கு புரியல இந்த இடத்துல.